இந்த கிளாஸ்ல நம்ம கரலேஷன் அண்ட் கேசுவேஷன் ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒய் அண்ட் எக்ஸுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை மட்டும்தான் டினோட் பண்ணும். ஸோ ஒரு வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்றதுனால இன்னொரு வேல்யூவில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் வந்து நமக்கு காட்டாது. இப்போ ஒரு சிட்டியை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்கூல் அண்ட் அதில் நடக்கக்கூடிய கிரைமோட இன்சிடென்ட் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். பட் இது ரெண்டுக்கு எந்த ஒரு கேசுவேஷனுமே இருக்காது. அதாவது ஒன்று வந்து இன்னொன்று வந்து எந்த விதத்துலையுமே பாதிக்காது. பிகாஸ் இந்த ரெண்டு ஃபேக்டருமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய இன்னொரு மூணாவது ஃபேக்டராக இருக்கலாம். அந்த மூணாவது ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியோட பாப்புலேஷன் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கலாம். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்போ ஸ்கூல் இன்க்ரீஸ் ஆகிறது அண்ட் வந்து கிரைமோட இன்சிடென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணாவது இன்சிடென்ட் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த மூணாவது இன்சிடென்ட் தான் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன். இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ரெண்டு கிராப்பை நீங்க பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பாப்புலேஷனை பொறுத்து நம்பர் ஆஃப் ஸ்னீஸ் அண்ட் நம்பர் ஆஃப் இன்சிடென்ட்னால ஏற்படக்கூடிய டெத்தோட ரேட் வந்து கரலேஷன் கிராப் மூலமா கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரெண்டு கரலேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கிராப்பையும் நம்ம கம்பைன் பண்ணி நம்பர் ஆஃப் ஸ்னீஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டெத்தை வச்சு நம்ம ஒரு பாசிட்டிவ் கரலேஷன் கிராப் வந்து ரெடி பண்ண முடியும். ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி கரலேஷன் கிராப் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஸ்னீசிங் தான் டெத்துக்கான காரணம் அப்படிங்கறத நம்மளால அசியூம் பண்ணிக்க முடியும்.